இந்த வீடியோவில் பெரியாரோட வரலாறை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வெந்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுபவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்தில் சமூகத்தில் சாதிய சமய பிரிவுகள் மேலோங்கி இருந்தன. பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என வேறுபாடுகள் இருந்தன. சாதி என்னும் பெயரால் ஒருவரை ஒருவர் இழிவு செய்யும் கொடுமை இருந்தது. மதங்கள் என்பது மனித சமூகத்தின் வாழ்க்கை நலனிற்காக ஏற்படுத்தப்பட்டன. இன்றைய மதத்தின் நிலையை சிந்தித்து பாருங்கள். மனிதர்களுக்காக மதமா, மதத்திற்காக மனிதர்களா? மதம் என்பது மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா இல்லை பிரித்து வைப்பதற்காகவா என பகுத்தறிவு சார்ந்த வினாக்களை எழுப்பினார் தந்தை பெரியார். சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமையை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்த சாதி என்னும் கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்றார் தந்தை பெரியார். சாதியினால் மனித வாழ்விற்கு எவ்வித பயனும் இல்லை. இதனால் வீண் சண்டைகளும் குழப்பங்களும் தான் உருவாகிறது. இந்த சாதியை மனிதனுக்கு தேவையில்லை என்றார் தந்தை பெரியார். சமூகத்தின் வளர்ச்சிக்கு கல்வியை மிக சிறந்த கருவியாக பெரியார் கருதினார். கற்பிக்கப்படும் கல்வியானது பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்வையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். பள்ளிகளில் அறிவியலுக்கு புறமான செய்திகளையும் மூடப்பழக்கங்களையும் கற்றுத்தரக்கூடாது. சுயமாக சிந்திக்கும் ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் கற்றுத்தர வேண்டும் என்றார் தந்தை பெரியார். சமூகத்தில் குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் கல்வி உரிமையானது எனவும் சில பிரிவினருக்கு கல்வி உரிமை இல்லை எனவும் கூறப்பட்ட கருத்துக்களை பெரியார் கடுமையாக எதிர்த்தார். கல்வி என்பது அனைவருக்கும் அளிக்கப்பட வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு கல்வியறிவு புகட்ட முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்றும் பெரியார் நம்பினார். மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் முறையையும் கடுமையாக எதிர்த்தார். இந்தியாவிலேயே பழமையான மொழி தமிழ் மொழியாகும். இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் என்று கூறினார் தந்தை பெரியார். திருக்குறளில் அறிவியல் கருத்துக்களும் தத்துவ கருத்துக்களும் அனைவருக்கும் பொதுவான வகையில் இடம்பெற்றுள்ளதால் இவை மதிப்புமிக்க நூலாக பெரியார் கருதினார். இந்நூலில் அரசியல், சமூகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்தும் அடங்கியுள்ளன. இதை படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்வு பெறுவார்கள் என்றார் தந்தை பெரியார். அக்காலத்தில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் ஒடுக்கப்பட்டிருந்தனர். எனவே நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலைதான் முதன்மையானது என்று தந்தை பெரியார் கூறினார். வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி ஆகியவற்றில் ஆண்களுக்கு நிகரான உரிமை பெண்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். பெண்கள் பொருளாதாரத்தில் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலையில் இருக்கக்கூடாது. நன்கு கல்வி கற்று பெண்கள் சுய உழைப்பில் பொருளீட்ட வேண்டும். தெளிந்த அறிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் திகழ வேண்டும் என்றார் தந்தை பெரியார். இளம் வயதில் பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது. குடும்பத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும். பெண்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். குடும்ப சொத்தில் ஆண்களுக்கு சமமான உரிமையை பெண்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்றார் தந்தை பெரியார். பெரியார் எதையெல்லாம் எதிர்த்தார் என்பதை பற்றி பார்ப்போம். இந்தி திணிப்பு, குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, குழந்தை திருமணம், கல்லூணல், மணக்கொடை ஆகியவற்றையெல்லாம் கடுமையாக எதிர்த்தார் பெரியார். 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவிற்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. ஜூன் 27, 1970 யுனெஸ்கோ என்ற அமைப்பு பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது. குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட் என்ற ஆங்கில இதழ் போன்ற இதழ்களை நடத்தியுள்ளார். 1925 சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார்.